கிறிஸ்து இயேசுக்குள் அன்பா அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம் பிதாவு நாமத்தினாலும் நம் ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த டாபர்னிக்கல் கண்டினியூஸ் ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் செய்து கொடுத்துட்டு சகோதர சகோதரிகள் இந்த ஜூம் வழியைக்கான செய்த கிருபைக்காக பிதாவான தேவனுக்கு நன்றிகள் இருக்கிறோம். கூடியிருக்கிற நேர்த்தி பரிசுத்தவங்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி நமது இந்த கூட்டத்தில் ஜெபத்தில் வழிநடக்க முடிய சகோதரன் ரவிச்சந்திரன் கரூர் நொண்டி நம் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா இறக்கமும் கிருபையும் நல்ல தகப்பனே, இருபது நாளிலும் கூட இந்த மாலை வேளையிலும் கூட நம்முடைய சத்திய வாசனத்தை தியானிக்க இந்த நாளை தந்தக்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இருபது நாளிலும் கூட இந்த சத்திய வாசனத்தை போதிக்கிற தாசனையும் கூட கருத்தில் ஒப்புக்கிறோம் தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிய வரையும் சத்திய வாசனத்தின் நாங்கள் புரிந்து கொள்ள ஞானத்தையும் அறிவியை எங்களுக்கு தந்து நீரே எங்களோடு கூட இந்த காரியத்தை வழிநடத்த வேண்டுமாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். தேங்க்யூ. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வர இந்த டாபர்னிக்கல் கண்டினியூஸ் ஸ்டடியிலும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து டிபிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ட்ரைப் ஆஃப் லேவி. அந்த தலைப்பின் கீழ் நமக்கு செய்து கொடுக்க முடிய சகோதரன் கார்த்திகேயன் கோயம்புத்தூர் நம்ம அனைவர் சார்பாங்க அன்போடு அழைக்கிறோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டி சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பு வாழ்த்துக்களை நான் முதலாவது உங்கள் ஒருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே இந்த ஆசரிப்பு கூடார தொடர் வேதாக வகுப்புல நம் அனைவரும் இந்த ஒரு இணையத்தின் வாயிலாக நாம் இணைந்து இந்த ஒரு வகுப்புல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பாடத்தையும் தேவன் நேர்த்தியாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் கிருபைக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு நன்றிகளையும் துதிசோஸ்தரையும் நம் அனைவரும் ஏறெடுத்துக் கொள்வோம். முதலாவதாக மாத்திரமல்ல, தேவனுடைய ஒரு அன்பும் இரக்கமும் அவருடைய தெய்வீக திட்டமும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் இருக்கிறத நம்ம கவனிச்சு கொண்டு வர்றோம். அதில் அநேக காரியங்கள் நம்ம பார்த்திருந்தாலும் விசேஷமா லேவியர்கள், அந்த லேவியர்லிருந்து ஆசாரியர்களும் ஆசாரியர்கள் அல்லாதவர்களும் தேவனுடைய ஊழியத்தை எவ்வளவு நேர்த்தியாக செய்து கொண்டு வந்திருந்தாங்க. தேவன் அவர்களுக்காக நியமித்திருந்த ஒவ்வொரு ஊழியமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நிழலாக முன்பாக எழுதப்பட்டிருக்கிறத நாம வாசிக்கிறோம். அந்த பாடங்களை நம்ம படிக்கும் பொழுது நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய பலியின் ஜீவியத்துல தேவன் நமக்கு இப்படித்தான் சில ஊழியங்களை வைத்திருக்கிறார் அப்படிங்கிற தேவ திட்டத்தையும் தேவ சித்தத்தையும் நாம புரிஞ்சு கொள்ள முடியுது. அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த வாரம் நாம பார்க்கக்கூடிய ஒரு மிக ஒரு அழகான பாடம் அப்படின்னு நம்ம சொல்லணும். காரணம் என்னன்னா, சில வித்தியாசமான நிழலும் பொருளுமான காரியங்கள் இந்த லேவியர்களுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சகோதரர் எழுதியிருக்கிறார். அப்படி எழுதப்பட்டிருக்கிற ஒரு 3 முக்கியமான ஒரு நிழல் பொருளை தான் நம்ம எடுத்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, பொதுவா நிழலும் பொருளும் அப்படிங்கிற ஒரு வேத வாசிப்பு மெத்தடு பைபிள் ரிசர்ச்ல ஒரு ஒண்டர்ஃபுல் டாபிக். அதே சமயத்தில் ஒரு நம்முடைய ஸ்பிரிச்சுவல் தாட்டை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த டைப் அண்ட் டைப்னு சொல்லக்கூடிய நிழல் பொருள் அப்படின்ற இந்த முறை. லேவியர்களை நாம எப்படி இங்க பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளோட பொருத்தி பார்க்கிறோம். அப்படி லேவியர்களுக்கு தேவன் அங்க வச்சிருந்த சில காரியங்களை எடுத்து அதை அப்படியே தேவ திட்டத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அங்க உள்ளடங்கி இருக்கிறத நம்ம அநேக இடங்கள்ல நம்ம பார்த்திருந்தாலும், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 3 பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட்டுமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நிழல் பொருள் அடிப்படையில் தான் இருக்கும். அது சகோதரர் கொடுக்கக்கூடிய மேட்ச் எல்லாமே எப்படி இருக்குன்னா, அந்த பொருத்தம் எப்படி இருக்கு அப்படின்னா மிகச்சரியாகவே பொருந்தி வருது நம்ம பார்க்குறோம். ஒரு சில இடங்கள்ல நமக்கு இதுல சில கேள்விகள் இருந்துட்டாலும்
அந்த கேள்விகள் நமக்கு எப்படிதான் ஒரு புரிதல் ஏற்படுத்துது அப்படின்னா, தேவனுடைய வேத வசனங்கள் மேல இன்னும் அதிக விசுவாசத்தை உண்டாக்குறதுக்காகத்தான் இது போன்ற காரியங்களை நம்ம வந்து பொருத்தி பார்க்கணும். ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட இந்த ஸ்பிரிச்சுவல் வியூல சில காரியங்களை, அதாவது ஏற்கனவே முன்னாடி நடந்த சில சம்பவங்களையும் தேவன் அவருடைய ஊழியக்காரர்களை எடுத்து பயன்படுத்தின விதத்தையும் நாம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க பொருத்தி பார்க்கிறோம். சரிங்களா? அநேக இடங்கள்ல இதே தொடர் வேதாக வகுப்புல நம்ம பார்த்துருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் யார் அப்படின்னா அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்ற ஒரு நிழல்ல இஸ்ரேல் ஜனங்கள், பொருள்ல கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்தவர்களையும் இஸ்ரேல் ஜனங்களையும் நாம் எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறோம்? இந்த ஒப்புமை சரியா அப்படின்னா, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து, எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவர்களை தேவன் வனாந்தரத்துல 40 வருஷ காலமாக பாதுகாத்து பராமரித்து அவர்களுக்கு வேண்டிய மன்னாவையும் காடையும் தண்ணீரையும் அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் போன்ற அத்தனை பாதுகாப்பையும் கொடுத்து தேவன் பாதுகாத்து பராமரித்து கொண்டு போய் கானான்ல சேர்த்துறாங்க. அதுல கீழ்ப்படியாதவர்கள் என்ன பண்றாங்கன்னா வனாந்தரத்திலேயே மறிச்சு விழுகிறாங்க. தேவன் பேரிலையும் தேவனுடைய வசனத்தின் பேரிலையும் விசுவாசம் உள்ள ஒரு சிலர் மாத்திரம் என்ன பண்றாங்கன்னா கானானுக்குள்ள பிரவேசிக்கிறத நம்ம பார்த்தோம். அப்ப இந்த காரியம் எதற்கு ஒப்புமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்தவர்களை இன்னைக்கு உலகத்திலிருந்து தேவன் பிரிச்செடுத்து அவர்களுக்கு எல்லா வகையான சத்தியங்களையும் தேவன் முன்பாக வச்சிருக்கிறாங்க. உண்மையான சத்தியத்தை இந்த கிறிஸ்தவர்கள் நம்புறாங்களா, இல்ல போலி அல்லது கள்ள உபதேசங்களை ஃபால்ஸ் டாக்டரின் நம்புறாங்களா அப்படின்னா, இன்னைக்கு பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் ஃபால்ஸ் டாக்டரின், அதாவது சொல்லக்கூடிய கள்ள உபதேசங்கள்லையும் கள்ள போதகர்களையும் பின்பற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ அப்போ தேவன் என்ன செய்யறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் உண்மையான சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய சிறுமந்தையை மாத்திரம் தேவன் இன்னைக்கு ரொம்ப அற்புதமா வழிநடத்தி அவர்களுக்கு தேவையான அத்தனை போசாக்குகளும் போஷிப்புகளும் பாதுகாப்பையும் தேவன் கொடுத்து அவர்களை கானானுக்குள் பிரவேசிக்கும்படியாக தேவன் நடத்தி கொண்டு போறதை நாம உன்னிப்பாக நம்முடைய வாழ்க்கையில நாம உணர்றோம். இந்த ஒப்புமை இங்க ரொம்ப சரியாக இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். எப்படி அங்க இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துறதுக்கு மோசே இருந்தது போல இங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் சதா காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது போல இங்க நம்ம கவனிக்கிறோம். அது மாத்திரம் இல்லைங்க, அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். நிழல் பொருள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது, நிழல் பொருள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது எல்லா சம்பவங்களையும் 100% நாம அங்க பொருத்த முடியாது. சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் எடுத்து நம்ம பொருத்தி பார்த்துட்டோம் அப்படின்னா தேவ திட்டம் அதை நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடியதுக்காகவும் அதுல இன்னும் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்றதுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு கூட இங்க ஒரு குறிப்பு கொடுத்துட்டு ஒரு முன் சுருக்கத்தையும் கொடுத்துட்டு நம்ம தொடர்ந்து நம்ம பாடத்தை நம்ம தியானிக்கலாம். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் ஒட்டுமொத்த கிறிஸ்துவருக்கு அடையாளமாக இருக்கிறாங்கன்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருந்து தேவன் தனக்கென்று பிரித்தெடுத்து கொண்ட அந்த லேவியர்கள் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது வேதமானவராக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் அடையாளமாக இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். காரணம், இந்த லேவியர்கள் தான் என்னவாக இருக்கிறாங்க அப்படின்னா தேவன் பேர்ல ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் அதே சமயத்துல விக்கிரக ஆராதனை காரியங்களை வெறுக்கிறவர்களாகவும், அது மாத்திரமல்ல தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஊழியத்தை மாத்திரம் செய்து அவரையே மகிமைப்படுத்தி அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்றதுக்காகவும் அதற்காகவே தங்களை அர்ப்பணிச்ச ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு கோத்திரமாக நம்ம பார்க்கிறோம் இந்த லேவியர்களை. இந்த லேவியர்களை மாத்திரம்தான் தேவன் எடுத்து அந்த லேவியர்களை அபிஷேகம் செய்யறாங்க ஆசாரியராக ஆரோனை.
ஆரோனுடைய குமாரர்களை அண்டர் பிரீஸ்ட் அப்படின்னு அபிஷேகம் செஞ்சு என்ன பண்றாங்கன்னா வைக்கிறாங்க. அப்போ அந்த லேவியர்கள் அப்படி சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறாங்க. பாளையம் புறப்படும் பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எல்லாத்தையும் அங்க டிஸ்மாண்டில் பண்ணி எடுத்துட்டு அவர்கள் சுமந்து கொண்டு போறதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை அங்க என்ன பண்றாங்கன்னா தேவ திட்டத்துல அங்க தேவன் ஏற்கனவே மோசையிட்ட கொண்டு எல்லாவற்றையும் அங்க கட்டளையாக கொடுத்துட்டார். அந்த கட்டளையில கை கொண்டு அவர் என்ன பண்றாங்கன்னா அதன்படி செய்யறாங்க. ஒருவேளை இதுல ஏதாவது சின்ன தவறு ஏற்படுதுன்னா தேவனுடைய வார்த்தைக்கு மாறா அவங்க ஏதாவது செய்யறாங்க அப்படின்னா உடனடியாக அவங்களுக்கு ஒரு மரணம் ஏற்படுறதை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக லேவியர்கள் தேவனுடைய ஊழியத்துல தங்களை இணைச்சு கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அர்ப்பணிப்போட வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்றோம். லேவியர்கள் இங்க அப்படியே நமக்கு, அதாவது இங்க யாரெல்லாம் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த கடைசி காலத்துல தேவனுடைய சத்தியத்தை கேட்டு தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக நம்மளை அர்ப்பணிச்சு கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட அத்தனை பேருமே லேவியின் புத்திரர்கள். அந்த லேவியின் புத்திரர் தான் தேவன் என்ன பண்றாருன்னா அவருக்கென்று எடுத்துக்கொண்டார். அவருக்காகவே சுத்திகரிச்சு என்ன பண்றாருன்னா அவங்க அருமையா தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்காக, அவர்களை தேவனுக்காக நல்ல பலி செலுத்துறதுக்காக தேவன் அவர்கள் என்ன பண்றாருன்னா வச்சிருக்கிறார். ஒரு வசனம் கூட நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம், பட் இருந்தாலும் திரும்ப ஞாபகப்படுத்திக்கணும், இந்த பாடத்துக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க சார். மல்கியா 3ஆம் அதிகாரம் வசனம் 3. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும் படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். ஆமாங்க அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப லேவியின் புத்திரரை சுத்திகரிக்கிறார் அப்படின்னா அந்த லேவியின் புத்திரர்கள் யாரு அப்படிங்கும்போது தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், தேவனுடைய ஊழியத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அப்படின்னு பாக்குறோம். பாருங்க, அன்னைக்கு யூத யுகத்துல இஸ்ரேல் ஜனங்கள் லேவி கோத்திரத்தை மாத்திரம் தனியா பிரிச்சு இந்த வேலைக்கு பயன்படுத்துனது போல இன்னைக்கு இந்த சுவிசேஷ யுகத்துல ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியிலிருந்து லேவியர்களா இருக்கக்கூடிய நம்மை மாத்திரம் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களாக நம்மளை பிரிச்சு எடுத்து தேவன் அவருடைய ஊழியத்திற்காக பயன்படுத்துறாங்க. அப்ப நாமெல்லாம் யாரு அப்படின்னா தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட லேவியர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஏசாயா 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது நம்ம எல்லாரும் என்னவா இருக்கிறோம், நம்ம கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தேவன் கொடுத்துருக்கிறார். நம்ம மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும், தேவனுடைய ஊழியத்திற்காக நாம் நம்முடைய முழு சரீரத்தையும் முழு ஆத்மா, முழு சரீரம், முழு பலம் எல்லாத்தையும் அப்படியே நம்ம இந்த புது சிருஷ்டியுடைய உக்கரானத்துவத்தில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்படி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா நம்ம ஃபுல்லா சரண்டர் பண்ணியிருக்கிறோம். அப்படி சரண்டர் பண்ணனால நம்முடைய பரிசுத்தன்மை, அந்த பரிசுத்த குலைச்சல் ஏற்படாதபடிக்கு நம்மளை காத்துக்கொள்ளணும். அது எல்லா இடத்துலையும் நம்ம அந்த கான்சியஸ் இருக்கணும். எப்பொழுதுமே ஒரு தெளிவுள்ளவர்களாக, எல்லாவற்றிலும் ஒரு கவனம் உள்ளவர்களாக நாம இருந்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு மூமெண்ட்லையும் நம்ம இருக்கணும். இந்த ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா நாம ஞானஸ்தானம் செய்திருக்கிறோம், தேவனோட உடன்படிக்கை செய்திருக்கிறோம், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நான் வாழுகிறேன் தேவனே அப்படின்னு சொல்லியிருக்கிறோம், பாவத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்த நிலையை அடைஞ்சிட்டு இருக்கிறோம், தெய்வத்தன்மையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இப்படி எல்லாம் பேசலாமா, இப்படி இந்த மாதிரியான காரியங்கள் செய்யலாமா, இப்படி திங்க் பண்ணலாமா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நம்ம யோசனை செய்து நம்ம ரொம்ப 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 கவனம் உள்ளவர்களாக, ஒரு எச்சரிப்புள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அதனாலதான் சொல்றாங்க, ஏசாயா 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். எல்லா தீமையான காரியத்திலிருந்தும் எல்லா பாவ காரியத்திலிருந்தும் லேவியர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க, தங்களை சுத்திகரிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதே போல
வேதமானவர்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா எல்லா தீமையான காரியங்கள்லேருந்து எல்லா விதமான பாவ காரியங்கள்லேருந்து நாம் அதில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா உடன்படக்கூடாது, அந்த பாவத்தை நம்ம செய்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முழு எச்சரிப்போட நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படின்னா நாம தான் இன்னைக்கு யார் அப்படின்னா சுவிசேஷ யுகத்தில் இருக்கக்கூடிய லேவியர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ தேவன் லேவியர்களுக்கு கொடுத்திருந்த மிக முக்கியமான ஊழியத்துல ஒரு ஊழியம் என்ன அப்படின்னா அந்த எக்காலம் ஊதுறது. அப்ப எக்காலம் ஊதுறது எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னா தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய திட்டத்தை, தேவன் ஜனங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த எக்காலத்தின் மூலமாக எக்கால தொனியின் மூலமாக எல்லாருக்கும் ஒரு பிரகடனப்படுத்துறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, தேவன் அவருடைய ரகசியங்களை நமக்கு சொல்லி என்ன பண்றாருன்னா உங்களால எவ்வளவு பேருக்கு முடியுமோ அவ்வளவு கிறிஸ்துவர்களுக்கு போயிட்டு இந்த காரியங்களை சொல்லுங்க அப்படின்னு தேவன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்ப நம்ம படிக்கிற, நம்ம கேட்கிற, நம்ம தியானிக்கிற எல்லா சத்தியத்தையும் தேவன் என்ன நோக்கத்துக்காக நம்ம கொடுத்துருக்காரு நாம பயன்படணும். முதலாவது நமக்கு, அப்புறம் அது நம்மளோட வைத்துக் கொள்ளக்கூடாது. எத்தனை பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கும் நம்ம எடுத்து சொல்லணும். அது நம்மேல் விழுந்த கடமை. அன்னைக்கு லேவியர்கள் அதை செய்தாங்க. ஒரு போர் வருதா, போர் எச்சரிப்பு கொடுத்தாங்க. ஒரு ஆபத்து வருதா, அந்த ஆபத்துக்கான எச்சரிப்பை எக்காலத்தின் மூலமாக கொடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, பாளையம் புறப்பட்டு நடந்து போகணுமா, அப்போ அதுக்கும் எக்காலம். எல்லாவற்றுக்கும் ஒரு பண்டிகை வருதா, ஒரு விசேஷம் வருது, எல்லாவற்றுக்கும் ஒரு எக்காலம். அப்ப எக்காலம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவ ரகசியங்கள் வெளியாகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா ஒரு உறுதியான உபதேசங்களை நம்ம சொல்லலாம் எக்கால தொனி அப்படின்னு. அந்த எக்காலம் யார் கையில கொடுக்கப்பட்டிருக்குன்னா லேவியர்ல இருக்கக்கூடிய நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத புரிச்சுக்க. சரி, யார் இந்த லேவியர்கள் அப்படின்னு நம்ம அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா லேவியர்களுடைய ஜீனியாலஜி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த ஜீனியாலஜி இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஸ்கிரீன் பாருங்க. நம்ம இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னும் பார்க்க போறோம். அதனால இந்த ஸ்கிரீன் நீங்க பார்த்துக்கோங்க. திரும்ப திரும்ப இந்த ஸ்கிரீன் வராது. ஒரு முறை நீங்க நல்லா கவனிச்சிட்டீங்கனாலே இது போதுமானதா இருக்கும். பாருங்க, யாக்கோப்புடைய இங்கிலீஷ்ல இருக்கு, நான் தமிழ்ல அப்படியே நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிடுறேன். தமிழ் சகோதர சகோதரிகள் இந்த ஸ்கிரீன் மட்டும் பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். யாக்கோப்பினுடைய 12 குமாரர்கள் ஒட்டுமொத்த இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் மூலமாக வந்த சந்ததி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் அப்படின்ற ஒரு 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 சந்ததி உருவாகிறத யாக்கோப்பினுடைய 12 பசங்கள் மூலமா பார்க்கணும். அந்த யாக்கோப்பினுடைய குமாரர்கள் ஒருத்தர் தான் லேவி. இங்க பாருங்க, லேவி. இந்த லேவிக்கு பிறந்தவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது அங்க 3 பேர் இருக்கிறாங்க, 3 குமாரர்கள். இப்ப இந்த லேவி கோத்திரத்தை தான் தேவன் என்ன பண்றாருன்னா அவருக்காக அவர் பிரித்து எடுக்கிறார். யார் இந்த லேவி கோத்திரர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப லேவியனுடைய ஜீனியாலஜி நோட் பண்ணுங்க. லேவிக்கு பிறந்தது 3 மகன்கள். அந்த 3 பேர்ல பாருங்க, கோஹாத், கெர்சோன், மிராரி. நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். இங்க கெர்சோன், கோஹாத், மிராரி. சரிங்களா? இந்த 3 பேரும் என்னவாக இருக்கிறாங்க அப்படின்னா லேவியினுடைய குமாரர்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த 3 பேர்த்துக்கும் பிள்ளைகள் பிறக்கிறாங்க, சந்ததிகள் உருவாகுது. அப்போ அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய பிள்ளைகள் சொல்லிட்டு ஒரு பெரிய எண்ணிக்கை அங்க கூடி வர்றதை நம்ம பார்க்கிறோம். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த லேவியினுடைய 3 பிள்ளைகள் கெர்சோன், கோஹாத், மிராரி. இந்த கெர்சோனுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் இருப்பாங்க, அது ஒரு சந்ததி. கோஹாத்துக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி மிராரிக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. இப்படி சந்ததிகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ இந்த கெர்சோன், கோஹாத், மிராரில கோஹாத் வம்சத்துல அம்ரான் அப்படின்னு ஒருத்தர் பிறக்கிறார். சரிங்களா? அந்த அம்ரான் ஏன் நம்ம இவ்வளவு நோட்டீஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா அம்ரானுடைய பிள்ளைகள் தான் யாருன்னா மோசேவும் ஆரோனும். ஓகேங்களா? அம்ரானுடைய சந்ததியில வர்றாங்க ஆரோன் மற்றும் மோசே. சரிங்களா? இப்போ ஆரோன்ல இருந்து அவருக்கு 4 பிள்ளைகள் பிறக்கிறாங்க.
ஏன் இந்த மோசேவை மற்றவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் ஆரோன் மாத்திரம் நம்ம பார்க்குறோம்னா, ஆரோனை தான் இங்கே பிரதான ஆசாரியனாக தேவன் அபிஷேகம் செய்கிறாங்க. ஆரோனுடைய பிள்ளைகளை ஆசாரியர்களாக வைத்திருக்கிறாங்க. ஆரோனும் ஆரோனுடைய குமாரர்களும் அப்படின்னு சொல்றோம். ஆரோன் பிரதான ஆசாரியன், ஹை பிரீஸ்ட். சரிங்களா? இவங்க ஆரோனுடைய குமாரர்கள் யார் அப்படின்னா அண்டர் பிரீஸ்ட். சரிங்களா? இப்போ ஆரோனுடைய குமாரர்கள் 4 பேர், நாதாப், அபியூ, எலியேசர், இத்தாமார் அப்படிங்கிற 4 பேர். நாதாப் அபியூ வந்து யாருன்னா உங்களுக்கு அந்த அந்நிய அக்னியை கொண்டு வந்து மறிச்சு போன 2 பேர். சரிங்களா? அடுத்து எலியேசர், இத்தாமார் 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து மறிச்சு போகல. அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா தேவ பயத்தோட தொடர்ந்து ஊழியத்தை செய்து கொண்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்க நினைவு வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய லேவியர்களுடைய ஜீனேஜ். பாருங்க, இவங்க எல்லாரும் லேவியர்கள். ஆனா இந்த லேவியர்கள் கோகாத் வம்சத்துல வந்த அம்ரானுடைய குமாரர்களான ஆரோனுடைய குமாரர்கள், அப்புறம் மோசே, இவங்க தான் வந்து தேவன் ரொம்ப 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 விசேஷமா எடுத்து பயன்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த கோகாத்துல வந்தவங்க தான் கோராக்கெல்லாம் வந்து தேவன் என்ன பண்ணனா இந்த தேவ ஊழியத்தை, அதில் விசேஷமா ஆரோன் அப்புறம் மோசே இவங்களை போன்ற செய்யக்கூடிய அந்த ஊழியத்தை கோரா எதிர்பார்த்தாங்க. பட் கோராக்கு தேவன் அந்த வாய்ப்பை கொடுக்கல. ஆனாலும் கோராவும் ஒரு லேவியர் தான். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரையும் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க நோட்டீஸ் பண்ணலாம். இது லேவியருடைய ஜீனியாலஜி, ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபேமிலி ட்ரீ அல்லது சார்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஒரு நிழல் நம்ம பார்க்க போறோம். இந்த ஜீனியாலஜியை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த லேவியர்ல தேவன் என்ன நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டார் அப்படிங்கும் போது நம்ம கடந்த வாரங்களில் நம்ம பாடம் பார்த்தோம். என்ன நோக்கத்துக்கு அப்படிங்கும் போது தேவன் ஏற்கனவே அவங்ககிட்ட ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக லேவியர்களை தனக்காக தனக்காக எடுத்துக்கொண்டார்னு பேசிட்டு இருக்கிறோமே, அதுக்கான வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்க. என்னாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 41. இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற் பேரான யாவுக்கும் பதிலாக லேவியரையும், இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் உள்ள தலையீற்றான யாவுக்கும் பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் எனக்கென்று பிரித்தெடு, நான் கர்த்தர் என்றார். பாருங்க, எகிப்தில் இருக்கும் பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, 10வது வாதையில தேவன் என்ன பண்றாருன்னா அந்த முதற் பேரானவங்களை காப்பாற்றி விடுறாரு. அப்போ தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு ஈடு கேட்பார் இல்லையா? அதான் ரேன்சம் அப்படிங்கிற கான்செப்ட். நான் சொல்றேன், உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். சரி நிகர் சமான விலை, இது தேவ நீதியில பிரதானமானது. அதாவது ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். இது வந்து தேவ நீதியில இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இதான் நம்ம ரேன்சம் அப்படின்னு சொல்லி கான்செப்ட். இப்போ உங்களுடைய உயிரை நான் காப்பாத்துறேன் அப்படின்னா, உங்களுடைய ஜீவனை நான் காப்பாத்தி கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த ஜீவனுக்கு இணையா நீங்க எனக்கு ஒரு ஜீவனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த அடிப்படையில இஸ்ரேல் கோத்திரம் 12 கோத்திரம் எல்லாரும் இருக்காங்க. அந்த சமஸ்த இஸ்ரேலுடைய தொலைச்சன் பிள்ளைகள் காக்கப்படுறாங்க. அதற்கு ஈடா தேவன் என்ன பண்றாரா, லேவி கோத்திரத்தை மாத்திரம் நான் தனியா எடுத்துக்கிறேன்னு சொல்றேன். அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் உள்ள ஒட்டுமொத்த ஆடு மாடு, அந்த மிருக ஜீவன்கள், ஒட்டகங்கள், கழுது எல்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய தலையீற்றுக்கு இணையா லேவியர்களுடைய மிருக ஜீவன்களை அவர் என்ன பண்றாரு, எடுத்துக்கிறார். சரிங்களா? இந்த ஒரு ரேன்சம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாருன்னா இங்க வந்து லேவியர்கள் எடுத்து. அப்போ தேவன் ஒரு விஷயத்த செஞ்சா நான் ஏன் செய்யறீங்க, எதுக்கு செய்யறீங்க, இது எப்படி நீங்க செய்யலாம் அப்படின்னு நம்ம தேவன்கிட்ட நம்ம கேள்வி கேட்க முடியாது. அதை நம்ம ரொம்ப விசேஷமா நம்ம கவனிக்கிறோம். தேவன் ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா அது எல்லாமே நன்மைக்காகத்தான் இருக்கும். அதுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கும். நமக்கு தெரியாது எல்லாமே அது தேவத்துவம் தான். தேவத்துவம்னா கர்த்தத்துவம்னா அது கர்த்தருக்கே உரியது. சரிங்களா? அதை நம்ம என்ன பண்ண முடியாது, சரி தவறு அப்படின்னு நிதானிக்க முடியாது. ஏன் தேவனை நீங்க இப்படி செஞ்சிருக்கலாமே, அப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நம்ம ஒருபோதும் சொல்ல முடியாது. நீங்க ஏன் லேவியரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க தேவன் அதுக்கான சில நம்ம ரீசன்ட் கோர்ட்டில் நம்ம சகோதரருடைய காரியங்கள், அவருடைய விளக்கங்கள்ல நம்ம கடந்த வாரங்களில் பாடமா பார்த்தோம். ஏன் லேவியர்களை தேவன் சூஸ் பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது
அவர்கிட்ட ஏதாவது விசேஷமான நல்ல குணலட்சணங்கள் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. நம்ம பின்னாடி லேவியருடைய கேரக்டர்ல நம்ம என்ன பண்ணோம், பின்னாடி போயிட்டு பார்க்கும்போது அவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க ரொம்ப கோவப்பட்டிருக்கிறாங்க. அவங்க பட்டயத்தை எடுத்து உடல்நிலை சரியாக போது அவங்களுடைய வஞ்சகம் பண்ணி ஒரு 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 தேசத்தையே நிர்மூலமாக்கி இருக்கிறாங்க. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்துப்போம். லேவி தன்னுடைய சொந்த சகோதரி தீனால் அவங்களுடைய காரியத்துல அவர் ரொம்ப மோசமா அவர் என்ன பண்ணியிருக்கிறார், தங்கச்சியினுடைய காரியத்துக்கு இணையா அந்த தங்கச்சியினுடைய திருமணம் செய்து வந்த அந்த அந்த ஒட்டுமொத்த சந்ததியும் அழிச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த தேசத்தை சூறையாடக்கூடிய விஷயம். இப்ப யாக்கோப்பு இதைத்தான் தீர்க்கதரிசனமாக சொல்லியிருந்ததெல்லாம் நம்ம கடந்த வாரங்களை பார்த்தோம். இப்ப மீண்டும் ஒரு முறை அதை ஏன் ஞாபகப்படுத்துறோம் அப்படின்னா, அப்போ லேவியர்களை தேவன் நல்ல கேரக்டர் காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கல. அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. அந்த வைராக்கியத்தை அதை பாருங்க, தன்னுடைய ஒரு காரியத்திற்காக தன்னுடைய சுய தேவைக்காக நல்லா திட்டமிட்டு ஒரு வேலை செய்யறாங்க இல்லையா? அப்ப தேவன் அதை பார்க்கிறார். இது வைராக்கியம், அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை, அதை சரியான இடத்துல பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர்கள் அப்படியே எடுத்துட்டு வந்து கரெக்டா டியூன் பண்ணி உங்களுடைய வைராக்கியத்தை உங்களுடைய வேகத்தை தேவனுடைய ஊழியத்துல காட்டுங்க அப்படின்னு அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை சுத்திகரிச்சு தேவ ஊழியத்துக்கு பயன்படுத்துறார். அதே மாதிரிதான் அன்பான சகோதரர்களே, லேவியர்களா இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் கிறிஸ்துவர்கள் இருந்து நம்ம எப்படி பிரிச்சிருக்கிறோம் அப்படின்னா, தேவன் நம்மளை ஏன் சூஸ் பண்ணார், இந்த அழைப்புகளை நம்மளை எப்படி கொண்டு வந்தார்? ஒருவேளை நம்ம நல்லா செஞ்சிருக்கிறோமா? இல்லவே இல்லைங்க. நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறோம், கண்டிப்பா செஞ்சிருப்போம். தேவன் ஏதாவது ஒரு நன்மை பார்த்துருப்போம். இவர்கள் நம்ம தேவனுடைய ஊழியத்திற்கு கண்டிப்பா நம்ம தேவனோட உடன்படிக்கை செய்த சகோதர சகோதரிகளை நம்ம யாரையும் அற்பமா நினைக்க கூடாதுங்கிறதுக்கு இதுதான் ரீசன். ஏன்னா தேவன் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விசேஷமான ஒரு விசேஷித்த ஒரு கேரக்டர் அவங்களுக்குள்ள இருக்கிறத தேவன் நோட்டீஸ் பண்ணியிருப்பார். அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அதனால இந்த ஒரு பரம அழைப்பை கொடுத்து இந்த சத்திய மார்க்கத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். என்னையும் உங்களையும் தேவன் இப்படியாக அழைத்து வந்ததோடைய நோக்கம், நாம் தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்னு தேவன் நம்மளை நம்பியிருக்கிறார். அப்படி சில காரியங்களை இப்போ வரைக்கும் நம்ம செய்துட்டு இருக்கிறோம், இனிமேலும் செய்வோம். அந்த லேவியர்களை போல நாமளும் இங்க ஆவிக்குரிய லேவியர்களாக இருந்து நம்ம செய்யணும். சரிங்களா? அப்போ தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட லேவியர்கள் யாருக்கு அடையாளமாக இருக்கிறாங்க அப்படின்னா, சபை வகுப்பாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க. இது முதல் நிழல் பொருள்ல முதல் பாயிண்ட். இஸ்ரேல் ஜனங்கள், உலக கிறிஸ்தவர்கள். தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட லேவியர்களாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா சபை வகுப்பார். 1,44,000 பேரை அடையாளப்படுத்தும். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போறோம். அடுத்தது ஒரு நிழல் என்ன இருக்குது, லேவியர்களிலிருந்து நம்ம அடுத்து எடுத்து பார்க்கக்கூடிய நிழல் என்ன அப்படின்னா, இங்க பாளையம் இறங்கி இருக்கக்கூடிய அந்த கூடாரம் போட்டிருக்காங்க பாருங்க. பாருங்க, இந்த ஸ்கிரீன் பாருங்க எல்லாரும். இதுதான் ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து சுத்தியும் முதல் சுற்றுல யார் குடியிருக்கிறாங்கன்னா லேவியர்கள் தான் குடியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த 4 திசைகளிலும் 4 லேவியர்களை 4ஆ பிரிச்சு அங்க கூடாரம் அமைச்சிருக்கிறத பார்க்கிறோம். அதுல ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக யார் இருக்கிறாங்க அப்படின்னா மோசேவும் ஆரோனும் ஆரோனுடைய குமாரனும் கூடாரம் போட்டிருக்கிறாங்க. காரணம், இவர்களை தேவன் அபிஷேகம் செய்து ஆசாரியர்களாக வைத்திருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆரோனை தேவன் அபிஷேகம் செய்தார். ஆரோன் அபிஷேகம் செய்தால் அவர் ஆசாரியன், பிரதான ஆசாரியன் இருக்கிறாங்க. பிரதான ஆசாரியனுடைய குமாரர்கள் யாரா இருக்கிறாங்க அப்படின்னா அண்டர் பிரீஸ்ட்னு சொல்லக்கூடிய, அதாவது உதவி ஆசாரியர்களாக டெபுட்டி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் அங்க இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? அடுத்தது இந்த மிராரி, கோகாத், கெர்சோன் அப்படிங்கக்கூடிய இந்த மற்ற 3 அதாவது லேவியர்களுடைய 3 குமாரர்கள் இருக்காங்க பாருங்க. அந்த 3 குமாரர்களும் 3 திசைகள்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் இதுல இருந்து என்ன ஒரு நிழல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷன் இருக்கிறாங்க பாருங்க. இங்க மோசேவும் ஆரோனுடைய குமாரர்களும் கிழக்கு பகுதியில கூடாரம் வச்சிருக்காங்க. ஆசரிப்பு கூடாரத்துடைய கிழக்கு அப்படின்னா தேவன் வாசம் பண்ணக்கூடிய அந்த ஸ்தலத்துல இருந்து கிழக்கு பகுதியில் அவங்க இருக்கிறாங்க. அடுத்தது
கெர்சோன் அப்படியே அதுக்கு நேர் ஆப்போசிட்ல எங்க இருக்கிறாங்கன்னா மேற்கு பகுதியில் இருக்கிறாங்க. இப்ப தெற்கு பகுதி யாருக்கான கோஹாத் இருக்கிறாங்க. வடக்கு பகுதியில மிராரி இருக்கிறாங்க. மிராரி, கோகாத், கெர்சோன். சரிங்களா? இப்படியாக லேவியர்களை 4 வகுப்பாக பிரித்து 4 வகுப்பாராக பிரித்து 4 பக்கமும் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றியும் அவங்க என்ன பண்றாங்கன்னா கூடாரம் அமைச்சு அவங்களுடைய வீடை, அவங்களுடைய குடியிருப்பை அங்க கட்டமைச்சிருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு விஷயத்தை தேவன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வகுப்பாருக்கு அடையாளமாக நம்ம இங்க பார்க்கிறோம். அதுல பாருங்க, இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த நெல் பொருள் அந்த காரியத்தை விட்டு இப்போ நீங்க உள்ள அதுக்குள்ள வந்துருங்க. லேவியர்ல 4ஆ பிரிச்சு இங்க சகோதரர் குறிப்பிட்டிருக்கிறத பார்க்கலாம். அதுல அம்ரான் யாருன்னா லேவி, அது ஆரோன் மற்றும் மோசேனுடைய அப்பா. அவங்கள மாத்திரம் தனியா பிரிச்சு எடுத்து அவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். அவர்களை சபை வகுப்பாருக்கு அடையாளமாகவும், கோஹாத் திரள் கூட்டத்திற்கு அடையாளமாகவும், மிராரி வடக்கு பகுதியில் உள்ள மிராரியை முற்பிதாக்களுக்கு அடையாளமாகவும், கெர்சோன் புத்திரர்களை உலக ஜனங்களுக்கு அடையாளமாகவும் இங்க குறிப்பிட்டிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். நம்ம எப்படி இந்த ஒரு வரிசை கிரமம் அப்படின்னு சொன்னா, இந்த வரிசை கிரமத்துல நம்ம இவங்க இந்த ஆர்டர் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மார்ச் ஃபர்ஸ்ட்ல யார் முன்னாடி போறாங்க, யார் பின்னாடி வர்றாங்க, அந்த ஒரு வரிசையும் இருக்கு. ஆசரிப்பு கூடாரம் அந்த பொருட்களை சுமந்து கொண்டு போறதுலையும் நம்ம பிரிச்சு பார்த்தோம் தனியாவே. இங்க இருக்கக்கூடிய ஒரு நிழல்ல என்ன சகோதரர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சங்கீதம் 45 நீங்க 13 17 வரைக்கும் இருக்கக்கூடிய வசன பகுதி, நீங்க நான் வசனம் போடல, அந்த வசன பகுதியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் சீக்வன்ஸ் இருக்கு. தெய்வீக திட்டத்துல 4 வகுப்பார்களாக தேவன் பிரிச்சு வச்சிருக்கிறது பார்க்க. அதாவது நான் சுருக்கமா சொல்லிடுறேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சபை மற்றும் திரள் கூட்டம் இந்த 2 வகுப்பாருமே பரலோகத்துக்கு போகக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு வர்றாங்க. இந்த முற்பிதாக்கள் உலக ஜனங்கள் இவங்க 2 பேருமே பூமியில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்துல இருப்பாங்க. நான் திரும்ப சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சபை, திரள் கூட்டம், முற்பிதாக்கள், உலக ஜனங்கள், இது ஒரு ஆர்டர் சீக்வன்ஸ். இது 4 வகுப்பார ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் தேவன் 4ஆ பிரிக்கிறார். ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும், அதாவது ஆதாம்ல இருந்து கடைசி அந்த பூமியில ஒரு மனுஷன் பிறப்பாங்க பாருங்க, அத்தனை இதெல்லாம் சேர்ந்த ஒட்டுமொத்த மனுக்குலம். இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் தேவன் 4 வகுப்பாராக 4 கேட்டகரியா பிரிச்சிடுறார். அதுல ஒண்ணு சபை, இன்னொன்னு திரள் கூட்டம், இன்னொன்னு முற்பிதாக்கள், 4வது உலக ஜனங்கள். சரிங்களா? இந்த சபை மற்றும் திரள் கூட்டம் 2மே பரலோகத்துக்கு போக போறாங்க. இந்த பூமியில தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மறிச்சு ஆவிக்குரிய சரீரத்துல உயிர் தரக்கூடிய 2 வகுப்பார், ஒன்னு சபை, இன்னொரு திரள் கூட்டம். இந்த சபை திரள் கூட்டத்துல யாரு ரொம்ப ரொம்ப மேன்மையில, அதாவது என்ன சொல்ல போனா தேவ தன்மையில இருக்கிறது யார் அப்படின்னா சபை. அந்த 1,44,000 பேர் கிறிஸ்துவுக்கேற்ற ஒரு மனவாட்டி. அவர்கள் எல்லோருமே கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொண்டவங்க. தங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக எல்லாவற்றையும் அதாவது முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள். அப்படின்னா ஜெயம் கொள்றது அப்படின்னா இங்க பூமியில அவங்க வாழும் போதே அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க தங்களுடைய எல்லா காரியத்தையும், உலகத்தை, மாமிசத்தை, சாத்தானை, அந்தி கிறிஸ்து அமைப்பை, இது போன்ற 4 விஷயங்களையும் அவர்களை வெற்றி அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த சபையாருக்கு முயற்சி செய்து கொஞ்சம் தவறுவிட்டவர்கள் திரள் கூட்டம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். திரள் கூட்டமும் திரும்ப மறு வாய்ப்புல என்ன பண்றாங்க, சபை போலவே அவர்களும் ஒரு அர்ப்பணிப்புல ஒரு பூரணம் அடைஞ்சு திரும்ப சபைக்கு பின்னாடியே அவங்க போறாங்க. சரிங்களா? இது 2ம் சபை மற்றும் திரள் கூட்டம் 2மே பரலோகத்துல, முற்பிதாக்கள் உலக ஜனங்கள் 2மே பூமியில. இதுல முற்பிதாக்கள் உலக ஜனங்கள் காட்டிலும்
ஒரு மேன்மையான உயிர்த்தல். அவர்கள் வாழும் பொழுதே அவருடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல தேவன் அவங்க வாழ்க்கையில ஒரு நிறைய டெஸ்ட்டை வச்சு அவங்க பரீட்சிக்கப்பட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையிலேயே அவங்க தங்களை நீதிமான்களாக வாழ்ந்து தேவ சமூகத்துல காமிச்சிருக்கிறாங்க. அப்போ நீதிமான்களாக வாழ்ந்து காமிச்சவர்கள் மறிச்சு உயிரோட வரும்போது ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதல வர்றாங்க அப்படின்னு எபிரேயர்கள் நம்ம பெட்டர் ரிசரக்ஷன் அப்படின்னு தேவன் அவங்களுக்கான ஒரு ஒரு அருமையான ஒரு 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 பங்கை தேவன் வைத்திருக்கிறார். உலக ஜனங்கள் இந்த 3 கேட்டகரி வராத மற்ற எல்லாருமே உலக ஜனங்கள். இந்த உலக ஜனங்கள் கேட்டகரியில் யாரெல்லாம் வந்துடுறாங்க அப்படின்னா, ஆதாம்ல இருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் எல்லா இதுக்கு வந்து 1ஆம் உலகம், 2ஆம் உலகம், அப்படி 3ஆம் உலகம், யூதேகம், சுவிசேஷகம் அப்படின்னு எல்லாம் எந்த கேட்டகரியும் இல்லை. மனுஷன் உண்டாக்கப்பட்ட நாள், அதாவது ஆதாம்ல இருந்து யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேருமே இந்த உலக ஜனங்கள் கேட்டுட்டு வந்துருவாங்க. அதுல சபை தனியா போயிடுவாங்க, திரள் கூட்டம் கொஞ்சம் தனியா போயிடுவாங்க, முற்பிதாக்கள் கொஞ்சம் தனியா போயிடுவாங்க. அப்ப மீதம் உள்ளது எல்லாமே யாரு தான் அப்படின்னா உலக ஜனங்கள் அப்படிங்கிற கேட்டகரி வர்றாங்க. சரிங்களா? இந்த 4 கேட்டகரி இருக்கு இல்லைங்களா, இந்த 4ஐயும் தேவன் எங்க நிழலா வச்சிருக்கிறார் அப்படின்னா இங்க 4 வச்சிருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுல அம்ரான் அப்படிங்கிற ஃபேமிலியிலிருந்து வரக்கூடிய மோசே ஆரோனை தேவன் என்ன பண்றாருன்னா சபைக்கு அடையாளமாகவும், கோகாத்தை திரள் கூட்டத்திற்கு அடையாளமாகவும், மெராரியை முற்பிதாக்களுக்கு அடையாளமாகவும், கெர்சோனை உலக ஜனங்களுக்கு அடையாளமாகவும் தேவன் அங்க வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் இது எப்படி இந்த இந்த கேட்டகரி நீங்க எப்படி பிரிச்சிருக்கிறீங்க அப்படிங்கும்போது, நம்ம ஏற்கனவே முன்னாடி எடுத்துக்கிற ஒரு பாடத்தை நீங்க ஞாபகப்படுத்திங்க. நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ண முடியாதுன்னா ஞாபகப்படுத்தினா போதும், நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை நீங்க மறந்துருந்தா கொஞ்சம் கஷ்டம் தான், நான் சொல்லிடுறேன், சுருக்கமா சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. சரிங்களா? இப்போ மோசே ஆரோன் இவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க வந்து அபிஷேகம் செய்யப்பட்டு ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு பரிசுத்த அலங்காரமான வஸ்திரத்தில் இருக்கிறது ஒண்ணு சபைக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது இவர்கள் சபை அப்படிங்கிறதுல நமக்கு எந்த கேள்வியும் இருக்காது. கண்டிப்பாக அது எந்த எந்த வகையில் அவங்க சபையா வர்றாங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறாங்க, கிறிஸ்துவோடு, அதாவது எப்படி கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தாங்களோ அதே போலவே தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தவங்கதாக நம்ம அப்படியே பார்க்குறோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். அடுத்தது கோகாத் அப்படிங்கிறது யாருன்னா, நம்ம ஆசரிப்பு கூடாரத்துக்குரிய பொருட்களை தங்களுடைய தோல்ல சுமந்து கொண்டு போறவங்க. அப்போ கொஞ்சம் கடுமையா பலி செலுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க திரள் கூட்டத்துக்கு அடையாளமா இங்க சகோதரர் குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. நான் ரிப்பீட் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. கோகாத் என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா, குத்துவிளக்கு, தூபவீடம், சமூக தப்ப மேஜை, இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களும் இருக்கு இல்லைங்களா, அந்த பொருட்களை என்ன பண்றாங்கன்னா அப்படியே பேக் பண்ணி அந்த ரத்தாம்பர துணியால மூடி க்ளோஸ் பண்ணி தோல்லையே சுமந்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனா மெராரி பாருங்க, மெராரிக்கெல்லாம் வண்டி கொடுத்துருந்தாங்க, கெர்சோனுக்கும் வண்டி. சரிங்களா? ஆனா மெராரிக்கு 2 வண்டி தான், கெர்சோனுக்கு 4 வண்டி, மொத்தம் 6 வண்டி இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி மாட்டு வண்டியில அப்படியே லோடு கட்டிட்டு போறாங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்றோம், கோகாத்து ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தலம் மகா பரிசுத்தத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு போனதுனால அவர்கள் எதற்கு அடையாளமாக இருக்கிறாங்க அப்படின்னா திரள் கூட்டத்துக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. அவர்கள் தோல்லையே சுமந்துட்டு கடுமையாக தேவனுக்கு பலி செலுத்துறதுனால அவர்கள் திரள் கூட்டம். ஏன்னா திரள் கூட்டம் அப்படித்தான் என்ன பண்ணுவாங்க, திரள் கூட்டத்துக்கு பலி அப்படின்னா அவர்கள் ஆட்டுக்குட்டியானவர்கள் ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் அப்படின்னா சபை பாடுபட்டதை விட ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்டு தான் வரணும் திரள் கூட்டம். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும், வாய்ப்பை முதல் முறையிலேயே பிடிச்சுக்கிட்டவங்க யாரு அப்படின்னா சபை வகுப்பார். கொஞ்சம் அவங்களுடைய சோர்வுனால அல்லது ஒரு கொஞ்சம் லேசினஸ், எல்லாவற்றிலையுமே வந்து ஒரு குறைவு, எல்லாமே இல்லை, லேக் ஆஃப் நம்ம அது நிறைய சொல்லலாம். ஜீலு, அது அவங்ககிட்ட ஆவி குறைவா இருக்கும், வைராக்கியத்தில் குறைவு பெற்றிருப்பாங்க, டெய்லி ப்ரேயர் பண்றதுல குறைவு பெற்றிருப்பாங்க, சத்தியத்தில் இருக்கக்கூடிய வாஞ்சையில ஏனோதான இருந்திருப்பாங்க, இதெல்லாமே இருந்திருக்கும். ஆனா சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு வேகம் வருது, அந்த வேகத்துல வைராக்கியத்துல வரும்போது அவங்களுக்கு லோடு அதிகமா இருக்கு. அதான் கோகாத் திரள் கூட்டத்துக்கு அடையாளம். சரிங்களா? மிராரி எப்படி முற்பிதாக்கள் அப்படின் போது அங்க நம்ம பார்க்கிறோம், மிராரி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஆசரிப்பு கூடாரம், அந்த மற்ற அதுல இந்த அந்த பிரகாரத்துல இருந்த
காரியங்கள் இருக்குல்ல, பிரகாரத்துக்கு உள்ள நான் சொல்றேன் அந்த காரியங்கள் எல்லாத்தையும் வண்டியில கொண்டு போறது. அப்புறம் கெர்சோன் அப்படிதான் அவங்களும் வண்டியில கொண்டு போறது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஏரியா, ஒருத்தருக்கு ஆசரிப்பு கூடாரத்துடைய அந்த பலகைகள், இன்னொரு கெர்சோன் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிரகாரத்துல இருந்த காரியம் இதெல்லாமே தனித்தனியா பிரிச்சு கொடுத்ததுனால நம்ம இது எப்படி பாக்குறோம் அப்படிங்கும்போது, முற்பிதாக்கள் அப்புறம் உலக ஜனங்கள், முற்பிதாக்களும் உலக ஜனங்களும் இந்த பூமியில தான் இருக்கிறாங்க. இந்த பூமியில இருக்கிறாங்க. அவங்க வாழும் பொழுதே அவங்களுக்கு தேவன் இந்த பூமியில சில சௌகரியங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த விதமான சௌகரியங்களும் இல்லாம ரொம்ப ரொம்ப இடுக்கமா வாழ்ந்து இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசித்து போயிருக்கிறவங்க பரலோகத்துக்கு, இந்த பூமியில கொஞ்சம் லகுவா தங்களுடைய வாழ்க்கைய அமைச்சு இருந்தவங்க யாருன்னா முற்பிதாக்களும் அவங்க பூமிக்கு ஆசீர்வாதத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் தேவனுக்கு ஊழியம் செஞ்சிருக்காங்க. உலக ஜனங்கள் அப்படித்தான் இந்த பூமியில எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தேடி இருந்திருக்கிறாங்க. அதனால உலகத்திலேயே இருக்கிறாங்க. சரியா? ஆனாலும் தேவனுக்கு பிரியமா வாழ்ந்து காட்டணும். அப்பதான் ஜீவன் கிடைக்கும். இந்த நாலு கேட்டகரியும் இங்க தேவன் இப்படியாக தேவ திட்டத்துல அங்க வச்சிருக்கிறத பார்க்கணும். சரிங்களா? அடுத்த இன்னொரு நிழல் லேவியர்களை சார்ந்து இருக்கக்கூடிய இன்னொரு நிழல். நம்ம ஒரு வசனம் வசிச்சு நம்ம என்ன பண்றோம் பார்க்கணும். இப்போ அடுத்த ஒண்ணு பாடம் இன்னொரு 5 நிமிஷம் நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். காரணம் இப்ப நம்ம வந்து கவுண்டிங்குள்ள போக போறதுனால நீங்க நல்லா கவனிங்க. என்னாகணும் 4ஆம் அதிகாரம் 46 49 வரைக்கும் வாசிக்கணும் தொடர்ச்சியாக. சகோதரி நீங்க வாசிங்க. சகோதரி என்னாகமம் 4ஆம் படிக்கிறேன் பிரதர். என்னாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 46 முதல், லேவியருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ளவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடை வேலைக்கும் சுமையின் வேலைக்கும் உட்படத்தக்கவர்களும், மோசையினாலும் ஆரோனினாலும் இஸ்ரவேலின் பிரபுக்களினாலும் எண்ணப்பட்டவர்களும் ஆகிய எல்லோரும் 8580 பேராய் இருந்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் தங்கள் தங்கள் பணிவிடைக்கென்றும் தங்கள் சுமைக்கென்றும் மோசேயினால் எண்ணப்பட்டார்கள். இவ்விதமாய் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் அவனால் எண்ணப்பட்டார்கள். அன்பான சகோதரர்களே, இப்போ நம்ம 2 நிழல் ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலா இப்போ அடுத்த நிழல் பார்க்குறோம். இதை வந்து இப்போ நீங்க அடுத்த நிழல் இந்த லேவியர்களை வச்சு, சரியா? இப்போ புதுசா ஒரு காரியத்துக்கு நம்ம போறோம். புது நிழல் பொருள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம போறோம். இப்போ என்ன பண்றாருன்னா, தேவன் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களை இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்ல சென்சஸ் இருக்கிறது அந்த மாதிரி எடுக்க சொன்னாங்க. அது நிறைய கேட்டகரிஸ்ல கொடுத்துருக்குறாரு இல்லைங்களா? இப்போ அப்படி ஒவ்வொரு கோத்திரமா எண்ணி கவுண்ட் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரியே லேவியர்களும் என்றாங்க. சரிங்களா? லேவியர்கள் என்னும் பொழுது அவர் என்ன சொன்னாங்கன்னா, லேவி கோத்திரமே எதற்காக தேவன் தேர்ந்தெடுத்தாருன்னா தேவனுடைய ஊழியத்திற்காக. அப்ப தேவனுடைய ஊழியத்திற்கு தேவன் என்ன பண்றாருன்னா ஏஜ் லிமிட் அங்க பிக்ஸ் பண்றதை பார்க்கணும். ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா 30 வயது முதல் 50 வயது வரை, 32 இதுதான் ஏஜ் லிமிட். எதுக்கு? ஆசரிப்பு கூடாரத்துல போயிட்டு வேலை செய்யறதுக்கும் ஆசரிப்பு கூடாரத்துடைய பொருட்களை சுமந்து கொண்டு போறதுக்கும் அல்லது வண்டிகளை லோடு ஏற்றி கொண்டு போறதுக்கும் இது எல்லாவற்றுக்கும் தேவன் கொடுத்துருக்காங்க ஒரு ஏஜ் லிமிட் 30 - 50. ஒருவேளை இது 30 to 50 அப்படிங்கிறது வந்து ஒரு சரீரத்திலையும் சரி, ஒரு 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 மனதளவுலையும், அதாவது மென்டலி ஹெல்த், பிசிக்கலி ஹெல்த் ரெண்டும் மேக்சிமம் கொஞ்சம் ரீசனபிளா இருக்கும், கொஞ்சம் நல்லா பீக்ல இருக்கும் ஹெல்த் வைஸ்ல. அப்புறம் இந்த ஊழியத்திற்கு இது ஓகே அப்படின்ற மாதிரி தேவன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற ஏஜ் தான். சரி, 30க்கு முன்னாடி கரெக்ட் இல்லையானா, ஒருவேளை பிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தாலும் மென்டலி கரெக்டா இருக்க, மென்டலி ஒரு பக்குவமான ஒரு வயசா பார்க்கிறோம். ஒரு 30க்கு மேல ஒரு ஊழியத்திற்கு தகுதியான, சிறு வயது முதல் ஞானத்துல நல்லா தெளிவா இருந்தாலும் அவர் 30 வயது வரைக்கும் அவர் காத்திருந்து ஞானஸ்தானம் எடுத்தார். என்ன நோக்கத்திற்காக 30 வயசு அப்படின்னா, நீங்க நல்லா கவனிக்கணும்,
30 அப்படிங்கிறது தேவனால நிர்ணயிக்கப்பட்ட வயசு ஒரு ஆசாரி ஊழியத்திற்கு வரணும்னா. அதனாலதான் இங்க மகா பிரதான ஆசாரி தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனே. அப்போ அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா, குழந்தையா பிறந்திருந்தாலும் 30 வருஷம் இந்த பூமியில நல்லா வாழ்ந்து தேவையான எல்லா காரியத்தையும் செய்து தங்களை நல்லா தகுதிப்படுத்தி கொண்டு அவர் கரெக்டா எப்போ ஒப்பு கொடுக்குறார் தன்னாடினா 30ஆம் வயதுல. சரிங்களா? அதே மாதிரிதான் இங்க 30 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் உள்ள. சரிங்களா? இந்த 30 டு 50 வயசு வரைக்கும் உள்ள ஆண்களை இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுமக்கக்கூடிய வேலைக்கு அந்த 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 ஒர்க் ஃபோர்ஸா அவர் கால்குலேட் பண்ணது எவ்வளவு சென்ட் அப்படின்னா 8580 பேர். ஓகேங்களா? சரி, இந்த 8580 பேர் யாருன்னா தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட வேலைக்கு தகுதியா ரெடியா இருக்கிறவங்க, குவாலிஃபைடு பர்சன். சரிங்களா? குவாலிஃபைடு லேவியர்கள். ஓகேவா? சரி, எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்களை அந்த முக்கியமா அதை அந்த சுமை சுமக்கக்கூடிய வேலை. சரியா? ரைட். இப்போ மீதமுள்ள லேவியர்களை எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கும்போது இங்கேயும் அந்த 4 கேட்டகரி இருக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ரைட். இந்த 4 கேட்டகரி இப்போ வந்துடலாம். நீங்க ஏற்கனவே பார்த்த நிழல் பொருள்கள் இங்க நீங்க பார்க்காதீங்க, அது வேற 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 டாபிக், இது வேற டாபிக், தனித்தனி டாபிக்கா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த டாபிக்ல 4 கேட்டகரியா தேவன் பிரிக்கிறார். எப்படின்னா மோசே, ஆரோனுடைய குமாரர்கள் சபைக்கு அடையாளம். சரிங்களா? அந்த 30 இருந்து 50 வயசு வரைக்கும் உள்ள லேவியர்கள் இருக்காங்க பாருங்க. மோசே, ஆரோனுடைய குமாரர்கள் அவங்களும் லேவியர்கள் தான். அவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டு ஆசாரியர்களாகவும் தேவனோடு தேவ காரியங்களை செய்வதற்காக தேவன் எடுத்திருக்கிறனால அவர்கள் சர்ச் கிளாஸ், சபைக்கு அடையாளமாக நம்ம பொருத்தி பார்க்கிறோம். அடுத்தது 30 இருந்து 50 வரைக்கும் உள்ளவர்களை நாம திரள் கூட்டம், கிரேட் கம்பெனி. சரிங்களா? 30 to 50 வரைக்கும். காரணம் அவர்கள் என்ன பண்றாங்க, தேவனுடைய ஊழியத்தை அங்க செய்துட்டு இருக்கிறத பார்க்கணும். 50 வயசுக்கு மேல இருப்பாங்க பாருங்க, அதாவது ஒண்ணு ஏற்கனவே ஊழியத்தில் இருந்திருப்பாங்க, முன்னாடியே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க, ஏற்கனவே பலி செலுத்திட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 50 வயசுக்கு மேல ஏஜ் லிமிட் 50க்கு எபோவ் 50 அப்படி இருக்காங்க பாருங்க, அந்த ஓல்டேஜ் லேவியர்கள் அவங்க முற்பிதாக்களுக்கு அடையாளமா பார்க்கிறோம். முற்பிதாக்களுக்கு அடையாளமா. சரிங்களா? அடுத்தது 1 வயசுல இருந்து 30 வயசு இருப்பாங்க, அதாவது பிலோ 30, 30 வயசுக்கு கீழே உள்ள அந்த குழந்தைகள் இருந்து வாலிபர்கள் வரைக்கும் இருப்பாங்களே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே உலக ஜனங்களுக்கு அடையாளம். இப்போ 4ஆ பிரிக்கிறாரா, லேவியர்களை 4ஆ பிரிச்சிருக்காங்க. இந்த 4ம் எப்படி அப்படிங்கறத இப்ப நம்ம சொல்றோம். எந்த அடிப்படையில ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு எப்படி சபைங்கிறதுக்கு நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி 2ஆவதுக்கும் சொல்லிட்டோம், திரள் கூட்டம். எப்படி திரள் கூட்டம் அப்படின்னா அவர்கள் உள்ள இறங்கி வேலை செய்யறாங்க, அவர்கள் பலி, அவங்களுடைய பலி கடுமையான பலியா இருக்கிறதுனால நம்ம சொல்லிட்டோம். சரி, அடுத்தது 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களை எப்படி சொன்னோம் அப்படின்னா 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களை எப்படி சொன்னோம் அப்படின்னா ஏற்கனவே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஆசரிப்பு கூடத்துல எல்லாம் போய் வேலை செஞ்சிருப்பாங்க, அந்த பாத்திரங்களை சுமந்து கொண்டு எல்லாம் போயிருந்திருப்பாங்க. இப்போ 50 வயசு ஆயிடுச்சு, அப்போ ஒரு ரிட்டையர்மெண்ட் மாதிரி தேவன் என்ன பண்றாங்க, ஒரு ஓய்வு கொடுத்துறாங்க. ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, இனிமேல் சுமை சுமக்கிற வேலைக்கு நீங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். சரியா? அடுத்தது இந்த 1ல இருந்து 30 வரைக்கும் இருக்கிறாங்க பாருங்க, இவங்க யாரு அப்படின்னா இப்போ அவங்க லேவியர்கள் தான். ஆனா என்ன இல்ல, இப்போ பலி செலுத்துறதுக்கு அவங்களுக்கு காலம்ல, அவங்களுக்கு ஏஜ், அவங்க ஏஜ் இப்போ பலி செலுத்தக்கூடிய ஏஜ் இல்லை. அப்போ அதை எப்படி சொல்றோம், உலகம். அப்போ அவங்களுக்கு ஒரு ஏஜ் வரும், அவங்க பலி செலுத்துறதுக்கு ஒரு காலம் வரும், அப்ப என்ன பண்ணுவாங்க, செலுத்தலாம். அப்போ ஒருவேளை மேபி அவங்க வனாந்தரத்துல அந்த வனாந்தர பயணத்திலேயே பிறந்திருக்கலாம் சின்ன குழந்தைகளாக, அவங்களுக்கு என்ன ஆகல, தகுதி அடையல. அப்ப தகுதி அடையாத இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்களுடைய காலம். ஒருவேளை ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க, கரெக்டா ஒரு சிலருக்கு ஏஜ் வந்திருக்கும், அந்த 30க்கு மேல வந்திருப்பாங்க,
அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பிடிச்சோம் கடைசி இப்போ 28 29 இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ரூட்டுக்கு வந்துருவாங்க. இப்போ 1 வயசு இருக்கிறவங்களாம் வர முடியுமானா ரொம்ப கஷ்டம். கரெக்டா? ஏன்னா 1 வயசு இருக்கிறவங்களாம் வர்றது ரொம்ப கஷ்டம். அப்ப அங்க வனாந்திர பயணமே முடிஞ்சிருக்கும். அப்ப அவங்களுக்கான வாய்ப்பு, லேவியர்கள் தான் அவங்க, சாக வரைக்கும் லேவியர்கள் தான். அப்ப அவங்களுக்கான வாய்ப்பு எப்போ வருது அப்படின்னா, ஒருவேளை வனாந்திர பயணத்துல கிடைக்காம இருக்கலாம். எங்க கிடைக்கும் அப்படின்னா, அவங்க கானானுக்குள்ள பிரவேசிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அப்போ கானானுக்குள்ள பிரவேசிக்கிறது நம்ம என்ன பண்றோம், அப்போ ராஜ்யத்துல தான் அவங்களுக்கான வாய்ப்பு அங்க கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ உலக ஜனங்கள் எப்ப பலி செலுத்த போறாங்க அப்படின்னா, ராஜ்யத்துலதான் பலி செலுத்த போறாங்க. அப்போ அதனால நம்ம என்ன எப்படி பார்க்கிறோம், உலக ஜனங்கள் அந்த 1 வயசுல இருந்து 30 வயசு இருக்கக்கூடிய லேவியர்களை பார்க்கணும். அப்போ எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், லேவியர்கள். அதுல கேட்டகரி தேவன் அழகா பிரிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இது ஒரு நிழல் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அடுத்து கடைசியா அடுத்து இன்னொரு நிழல் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, இதே லேவியர்களுடைய வம்சத்துல இந்த ஆரோனுடைய குமாரர்கள். சரிங்களா? ஆரோனுடைய குமாரர்கள் 4 பேர், நாதாப், அபியூ, எலியேசர், இத்தமார். சரிங்களா? அதான் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏனாகம் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, ஆரோனுடைய குமாரர்கள் நாதாப், அபியூ, எலியேசர், இத்தமார் என்பவர்கள். சரிங்களா? இந்த 4 பேரும் ஆரோனுடைய குமாரர்கள். சரிங்களா? இப்போ இவங்க தான் என்ன பண்றாங்க, ஆசாரிய ஊழியத்திற்காக, ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு அவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஆசாரியனாக ஆரோனுடைய குமாரர்கள் நாமங்கள் இவைகளே அப்படின்னு வசனம் என்னாக 3ஆம் 2-3 வசனம் பார்க்கணும். இப்போ அடுத்த ஒரு நிழல் எப்படி பார்க்கறோம் அப்படின்னா, இது ரொம்ப எச்சரிப்பான நிழல். இப்போ தேவனால அபிஷேகம் செய்யப்பட்டு இந்த 5 பேர் தான். பாருங்க, ஒட்டுமொத்த லேவியர்கள்ல யார் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறா அப்படின்னா, இவங்களை தான் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க தேவன் ஆசாரியர்களாக. அப்போ அந்த அபிஷேகம் செய்யப்பட்டது எது கிடையாம இருக்குன்னா, ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டது கிடையாம இருக்கு. இவங்க மட்டும்தான் அதற்கு அடையாளம். சரிங்களா? அப்போ லேவியர்கள்ல இருந்து 5 பேர் மாத்திரம்தான் இங்க ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த 5 பேர்ல தான் அந்நிய அக்னி கொண்டு வந்து 2 பேர் வந்துட்டாங்க. யாரு அப்படின்னா, நாதாபும் அபியும் சீனாய் வனாந்தரத்தில் அந்நிய அக்னியை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்து கர்த்தருடைய சன்னதியில் மறுத்து போனார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. எலியாசரும் இத்தாமாரும் தங்கள் தகப்பனார் ஆரோனுக்கு முன்பாக ஆசாரி ஊழியம் செய்தார்கள். சரியா? பாருங்க அன்பான சகோதரர்களே, ஆரோனுடைய பிள்ளைகள் 4 பேரு. அதுல 2 பேரு நாதாப், அபியூ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இறந்துட்டாங்க அந்நிய அக்னி கொண்டு வந்து. இப்ப 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆரோன் சேர்த்து 3 பேர். இப்ப 3 பேர் தான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த 2 பேரு அந்நிய அக்னி கொண்டு வந்து மறிச்சு போனவங்க, அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம துணிகரமா பாவம் செஞ்சு மறிச்சவங்க. யாருக்கு அடையாளம் அப்படின்னா, 2ஆம் மரணத்துக்கு போறவருடைய அடையாளம். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நல்லா கவனிங்க. 2ஆம் மரணத்துக்கு போறவங்க வேற எங்கிருந்து வெளியிருந்து வரல, நம்மோடு கூட ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து பாவம் செய்தவர்களை தான் 2ஆம் மரணத்துக்கு போறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஒரு கடைசியா ஒரு 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 கால்குலேஷன் நம்ம சொல்லி முடிக்கலாம். எப்படிப்பட்ட கால்குலேஷன் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிக்கணும். மொத்தம் லேவியர்களை அவர்கள் எண்ணும்போது ஒட்டுமொத்த லேவியர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுனா 8600 பேர் ஒட்டுமொத்தமா. சரியா? இந்த ஒட்டுமொத்தமா இருந்த 8600 பேர்ல 5 பேர் தான் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 5 பேர்ல 3 பேர் தான் கடைசி வரைக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்து மறிச்சிருக்கிறாங்க. 2 பேரு இறந்துட்டாங்க. இதுல ஒரு அருமையான ஒரு நிழல் இருக்குது. ஆனா அந்த நிழல் சொன்னா ரொம்ப பயமா இருக்கும். ஒருவேளை இது சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு கூட தெரியல. இது சரியா இருக்குமா சரியா இருக்கான்னு தெரியல. ஒரு அனுமானம், 8600 பேர்ல 3 பேர்த்துக்கு சபை வாய்ப்பு இருக்கு. 8600 பேர்ல 2 பேர் 2ஆம் மரணத்துக்கு போறவங்களாக இருக்கிறாங்க. இந்த அனுமானம் சரியா இருக்குதுன்னு கூட தெரியல. பட் ஆனா அந்த அந்த எண்ணிக்கையை வச்சு இங்க பொருத்தி பார்க்கும்போது இப்படி எல்லாம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 8600 லேவியர்கள்ல 8600 பேரும் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவங்க தான். 8600 பேரும். சரிங்களா?
அதுல 3 பேரு, ஆரோன் 2 குமாரர்கள் 2 பேர். அவர்கள் என்ன பண்றாங்க? தேவனுக்கு உண்மை உத்தமா ஊழியம் செய்து தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சுக்கிறாங்க. 2 பேரு துணிகரமா பாவம் பண்ணி மறிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு கால்குலேஷன் பண்ணலாம். இப்போ 8600 பைபிள் ஸ்டூடெண்ட் இருந்தா அதுல 3 பேர் தான் சபையாவாங்களா? அப்படி நம்ம சொல்லிங்க. கன்ஃபார்மா 2 பேர் 2ஆம் பண்ணிட்டு போவாங்களா? அதுவும் கண்டிப்பா சொல்ல. நம்ம அப்படி நினைக்க முடியல. ஒருவேளை 8600 பேர் இருக்காங்கன்னா 8600 பேர் உண்மை உத்தமா இருந்துதான் தேவன் அவங்களுக்கு வச்சிருக்கிற அந்த சபை வாய்ப்பு அவங்க கண்டிப்பா பெற்றுக்கொள்வாங்க. ஓகேங்களா? ஆனா 3 பேருக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம என்ன பார்க்கிறோம்? அங்க நிழல்ல அப்படி இருந்துச்சுன்னு பார்க்கிறோம். 8600 பேரை வச்சு பார்க்கும்போது அந்த 8600 பேர்ல 2 பேர் தான் மறிச்சாங்களா அப்படின்னா 2 பேரு அங்க துணிகரமா பாவம் பண்ணி அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் மறிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? மற்ற கோராயின் புத்திரர்களும் மறிச்சாங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல. கோராயின் புத்திரர்கள் அது வேற கோணத்துல நம்ம பார்க்கணும். இங்க லேவியர்களை எடுத்து பார்க்கும்போது இங்க இப்படி ஆகிற ஒரு கால்குலேஷன் வருது. சரிங்க, இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். லேவியர்கள் இருந்து இவ்வளவு நிழல் பொருள் எடுத்து 3-4 நிழல் பொருள் எடுத்துக்கிறோம். ஒவ்வொன்றும் நம்ம எதுக்காக பார்த்துக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த கடைசியா அந்த பார்த்ததுல ஒரு ஒரு பயம் எல்லாத்துக்குமே வரும். அது எதற்காக நம்முடைய வாழ்க்கையில ஒரு எச்சரிக்கை. அப்ப நம்ம என்னதான் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு ஆவிக்குரிய லேவியர்கள். தேவன் நமக்கு எல்லாம் என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறத நம்ம கொடுத்துட்டார். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம நம்முடைய அணுதின சிலுவையை சுமந்து நம்ம போகணும். இப்ப பார்த்த எல்லா விஷயத்திலையும் தேவனுக்காக தங்களை அர்ப்பணிச்சு அந்த அர்ப்பணிப்பு உண்மையா இருந்து தேவ சமூகத்துல உண்மை உத்தமா வேலை செஞ்சவங்க எல்லாருமே எப்படி வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகா ஜெயிச்சு வந்துட்டாங்க. இப்ப நாமளும் அப்படித்தாங்க அன்பான சகோதரர்களே. கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தேவனுக்கு உண்மையா நாம என்ன செய்யணும் அப்படின்னா எதையும் பார்க்காம நம்ம தேவன் நம்ம கொடுத்ததை நம்ம போயிட்டே இருக்கணும். இந்த சிலுவை சுமக்கிறதுல ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன எதை இழக்கிறோம் அப்படின்னா சபை வாய்ப்பு இழக்கிறோம். ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு ஸ்டோரி, சின்ன குட்டி ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரி பார்த்து நம்ம இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். பாருங்க, நீங்க இந்த பிக்சர்ல எல்லாருமே பாருங்க. இது வந்து பேசும் படம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சி சித்திரம். சரிங்களா? ஒரு கார்ட்டூன்ல வரக்கூடிய ஸ்டோரி. சரி, நம்ம எல்லாரும் அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு நம்ம போயிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு சிலுவை இருக்கு, உங்களுக்கு ஒரு சிலுவை இருக்கு, எல்லாருக்கும் அவனவன் அவங்களுடைய பாடுகள், அவங்களுடைய உபத்திரங்கள், ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒவ்வொரு சிலுவை கொடுத்துருக்காரு. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். எதை நோக்கி? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற சபை வாய்ப்பை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இதுல பாருங்க, இந்த மனுஷன் தான் நமக்கும் தேவன் சிலுவை கொடுத்துக்கிறார். நம்ம சுமந்து போயிட்டு இருக்கோம். திடீர்னு நமக்கு ஒரு யோசனை, இந்த சிலுவை ரொம்ப வெயிட்டா இருக்குதே அப்படின்னு ஒரு யோசனை. இப்ப தேவன்கிட்ட பிரேயர் பண்றோம். தேவனே, என்னால இந்த சிலுவை சுமக்க முடியல, நீங்க கொடுத்துருக்கிற இந்த சுமையை சுமக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னு தேவன்கிட்ட பிரேயர் பண்றோம். தேவன் என்ன பண்ணுவாரு? எப்படி பிரேயர் பண்ணலாம் அப்படின்னா, தேவனே, இந்த சிலுவை சுமக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஆனா சுமக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு பலனை கொடுங்க அப்படின்னு கேட்கணும். அதுக்கு மாறா என்ன பண்றாங்கன்னா, சில நேரங்கள்ல அந்த சிலுவைய வெயிட் கம்மி பண்ணல, உங்களுக்கு தேவை சிலுவைதான் சுமக்கணும் அப்படின்னு கொஞ்சமா கொஞ்சமா வெட்டி சிலுவையை என்ன பண்றது, சின்னது பண்றாங்களாம். பாரத்தை சுமையை குறைக்கிறாங்களாம். பாருங்க, அதான் பண்றாரு. வெட்டி 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 குறைச்சிட்டு இப்போ சிலுவை தூக்கி பார்க்குறாரு. கொஞ்சம் வெயிட் சின்னதாயிடுச்சு இல்லையா? சிலுவை ரொம்ப சின்னதாயிடுச்சு. அப்போ தூக்குறதுக்கு ஈஸியா இருக்குது, தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறார். பாருங்க, ஜாலியா போயிட்டு இருக்கிறார். தேவனுக்கு நன்றி சொல்றாரு. தேங்க்யூ காட், எனக்கு என்ன ஆயிடுச்சு, என் சிலுவை ரொம்ப சின்னதாயிடுச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு, நான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன். ஆனா உங்களுக்கு தேவை என்ன? சிலுவை சுமக்கணும், அவ்வளவுதானே, எதை பாருங்க சிலுவை சுமக்கிறேன் அப்படின்னு அழகா தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன். இப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம் வேற, எல்லாத்தோட சேர்ந்து சுமக்கிறேன் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா எல்லாத்துக்கும் முன்னாடி போயிட்டு இருக்கேன் பாருங்க அப்படின்னு, எல்லாத்துக்கும் முன்னாடி போயிட்டு இருக்கிறார். பாட்டு பாடிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கிறார். எல்லாத்துக்கும் முன்னாடி வேகமா போனாரா? போயிட்டு டக்குன்னு ஸ்டக்கா நிக்கிறாரு. ஏன் அப்படின்னா அங்க பெரிய ஒரு பிளவு இருக்குது. இப்ப இதை தாண்டி போகணும். என்ன பண்றாரு? அவர் கையில ஒரு சிலுவை இருக்குது, சின்னதா இருக்குது. ஏன்? ஈஸியா தூக்கிட்டு போற மாதிரி பண்ணிட்டாரு. போயிட்டே இருக்கிறார்.
அடுத்தது எல்லாரும் அவங்க பின்னாடி வந்தாங்க பாருங்க, அவங்கெல்லாம் இவரை தாண்டி போறாங்க. இவருக்கு பின்னாடி வந்தாங்க பாருங்க, எப்படி போறாங்க அப்படின்னா, அவங்க சுமந்து வந்த சிலுவைய அந்த நடுவில் கேப்ல போடுறாங்க. அது இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ஈஸியா கிராஸ் பண்ணி போறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு. காரணம் பெருசு. அவங்க கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தாங்க, நல்லா பெருசா இருந்துச்சு. இங்கிருந்து அங்க கிராஸ் பண்ணிட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் முன்னாடி இந்த சின்னதா சிலுவைய, தனக்கான சிலுவையை சின்னது பண்ணாங்க பாருங்க, சைஸு, வெயிட்டு எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி சின்னது பண்ணாங்க இல்லையா? அப்படி சின்னது பண்ணவர் கிராஸ் பண்ண முடியாம அப்படியே நின்றுட்டு இருக்காரு. கடவுளே காப்பாத்துனா எப்படி காப்பாத்துவாரு? மாட்டிக்கிட்டார். அப்படியே ஃபீல் பண்ணி நிற்கிறார். எப்படி வாய்ப்பிழந்தார் அப்படின்னா, அவர் கையில இருந்த சிலுவை தேவன் கொடுத்திருந்தார். அவனுக்கு அவனுடைய பாடுகள் கரெக்டா இருக்கும். அப்படின்னா நாம சபையாறதுக்கு தேவையானதை தேவன் நம்ம கையில கொடுத்துட்டார். அதை கரெக்டா குறைவில்லாம அப்படியே செஞ்சுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சபையாக முடியும். அதுதான் இந்த கதையில நம்ம எப்படி வாய்ப்பு நம்ம விட்டு போகுதுன்னா, நாம தான் என்ன பண்றோம், கொடுத்த பாரத்தை சுமக்காம அதை என்ன பண்றோம். இந்த கடைசி காலங்கள்ல இப்படித்தாங்க சகோதரர்களே வாய்ப்பு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அங்க நம்ம அந்த திரள் கூட்டம் ஒரு குரூப் இருக்காங்க பாருங்க, அவங்களாம் அப்படித்தான் தோல்ல சுமந்துட்டு முதல்ல பார்த்தோம், தோல்ல சுமந்துட்டு போனவங்க, அப்புறம் வண்டியில் ஏற்றிட்டு போனவங்க. முற்பிதாக்களுக்கும் சபைக்கும் அதான் வித்தியாசம். முற்பிதாக்களுக்கும் திரள் கூட்டக்கும் வித்தியாசம், சபைக்கும் திரள் கூட்டக்கும் வித்தியாசம். நீங்க ஒவ்வொன்றும் நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. சபைக்கும் திரள் கூட்டக்கும் சரியான நேரத்துல சரியான காலப்பகுதியில கரெக்டா தேவன் வந்துட்டாங்க. திரள் கூட்டம் கொஞ்சம் தொய்வுபட்டாங்க. சரிங்களா? முற்பிதாக்களுக்கும் சபைக்கு எடுத்து பாருங்க. சபை இந்த பூமியில எதுவுமே வேண்டாம் இருந்தாங்க. ஆனா முற்பிதாக்கள் அப்படி இல்லை. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்ததை பெற்றுக்கொண்டாங்க. உதாரணத்துக்கு தாவீது, யோசேப் இந்த பூமியில ராஜாவா இருந்தாங்க. சிம்சோன், ஒரு தாவீதுன்னா ராஜானா அவருக்கு இந்த பூமியில எல்லாமே இருக்கும் இல்லையா? கண்ணு கெட்டுறதெல்லாம் பார்க்கறதெல்லாம் அவங்களோடது. அப்ப பூமியில ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். அதனால எங்க கொடுக்கலன்னா பரலோகத்துக்கு கொடுக்கல. இங்க நீங்க எதை இழக்கிறீங்களோ அதை அங்க பெற்றுக்கணும். பூமியில நம்ம எதை இழக்கிறோமோ அதை அங்க பெற்றுக்கணும். நம்ம பூமியில வேணும்னு அடம் பிடிச்சோம்னா பரலோகத்துல நிச்சயமாக நமக்கு இல்லை. அன்பான சகோதரர்களே, நமக்கான கிரீடத்தை நாம விட்டுறக்கூடாது. பிடிச்சிருக்கிறத உறுதியா பிடிக்கணும். முள்ள பிடிச்சாலும் முழுசா அந்த மாதிரி நம்முடைய கிரீடத்தை ஒருவரும் எடுக்கலாம்படிக்கு நம்ம உறுதியை கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற இந்த நாளுக்குரிய ஒரு பாடமும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது புரிஞ்சு கொண்டு இனி வரக்கூடிய நாட்கள் இன்னும் ஆசிரியப்பு கூடாரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல அன்பான சகோதரர்களே, இதோட முடியுதான். ஆனாலும் இன்னும் பலிகளை குறித்து கொஞ்சம் ஒரு சாப்டர் இருக்குது. அது இன்னும் வேற வாய்ப்பு நம்ம கண்டிப்பா பார்க்க போறதில்ல. அதனால நம்ம திரும்ப அது கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிடுவோம், அதையும் ஒரு 10 வகுப்புல தான் இருக்கும். அதை நம்ம பார்த்து நம்ம கண்டிப்பா முடிப்போம். இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி எப்படி பலிகள் செலுத்துறாங்க, என்னென்ன பலிகள் செலுத்துறாங்க, அந்த பலிகள் எதுக்கு அடையாளமா இருக்கு, அந்த பலிகள் மூலமா அவங்களுடைய பாவங்கள் எப்படி போச்சு, அந்த நிலையில இருந்து நமக்கான பொருள் என்ன. அன்னைக்கு ஒரு பலி அவங்க செலுத்துறாங்கன்னா ஒரு ஒரு காளமாட்டையோ ஒரு வெள்ளாட்டுக்கையோ ஒரு காளையோ இளங்காலையோ ஆடோ இல்ல செம்மறி ஆடோ பலி செலுத்துறாங்கன்னா அது இன்னைக்கு அது நாம செலுத்த வேண்டிய செம்மறி ஆடு இது, நாம செலுத்த வேண்டிய காளை எது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு நிழலும் பொருளுமான ஒரு பாடமாக இன்னும் கொஞ்சம் இருக்கிறத நம்ம பார்த்து நிறைவு செய்வோம். பொறுமையோடு கேட்ட உணர்வும் தேவன் தாமே ஆசீர்வித்து வழிநடத்துவாராக. அன்பான சகோதரர்களே, அடுத்த வாரம் வேறொரு டாபிக், அதாவது பலிகள் அப்படிங்கிற சாப்டர்ல நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். பொறுமையோடு கேட்ட உணர்வும் தேவன் தாமே ஆசீர்வித்து வழிநடத்துவாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்னைக்கு ஒரு எச்சரிப்புக்கான பாட்டம் தேவன் அவங்களோட தூதன் மூலமா நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சகோதரர் கடைசி சொன்ன மாதிரி, ஸோ நமக்கு இருந்த இந்த சிலுவை நாம தாங்கி
அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலந்து செல்வோம். ஸோ அதுக்கு வேண்டிய சக்தி பலன் கண்டிப்பாக தேவன் நமக்கு அது உதவி செய்வாங்க. அதுக்காக நம்ம ஜெபத்தோட நம்ம முன்னாடி கிளம்பு கலந்து நம்மளோட இலக்கம் நம்ம முடிக்கலாம் அப்படி தெரிவிக்கப்படும். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதில் உங்களுக்கு எதனா கருத்துக்கள் இருந்தால் கடைசி ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் சகோதரனை கேட்கலாம். இப்போ இனிமே கீதங்கள் படிக்க முடிய சகோதரி ராஜேஸ்வரி முடிவு ஜெபத்தில் வழிநடக்க முடிய சகோதரன் ரஞ்சித் அவர்கள் நம் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இரவின் இனிய கீதங்கள். டிசம்பர் 4. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய சபையாகிய தேவாலயத்தை கட்டுகிறதில் உள்ள பாடம் என்னவென்றால், நாம் அந்த ஆலயமாக இருக்க வேண்டுமானால் உலக பிரகாரமான மனுஷனையும் உலக பிரகாரமாக முறைகளையும் உலக பிரகாரமான ஞானத்தையும் தள்ளிவிட வேண்டும். ஜீவனுள்ள கற்களாக இருக்க வேண்டியவர்கள் மகா பெரிய சிற்பாசாரியராகிய கர்த்தருடைய கண்காணிப்பில் செதுக்கப்பட்டு மெருகேற்றப்பட்டு தயார் பண்ணப்பட வேண்டும். இருதய விருத்த சேதனம் பண்ணப்பட்டு மெய்யான ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்க வேண்டிய ஒவ்வொருவரும் இவ்விதமாய் சத்தியத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இருப்பது அவசியம். சிலரை நல்ல பிரசங்கிகள், பொது மேடை பேச்சாளர் என்ற ஒரே காரணத்தினால் தேவ ஊழியம் செய்ய நியமிக்கப்படுவதனால் கர்த்தருடைய நோக்கத்திற்கு பயங்கர தீவினையாய் முடியும். மெய்யான இஸ்ரவேலராய் இருப்பவர்கள் கட்டடம் கட்டும் தலைமை சிற்பியாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு ஒத்த குணநலன்களையுடையவர்களாய் எல்லா விதத்திலேயும் தங்களை வெட்கப்படாத ஊழியக்காரர் என நிரூபிக்க வேண்டும். சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலும் வேதத்திற்கு இசைந்திருக்க வேண்டும் என்பன. ஆமேன். மகா கிருபையில் இருக்கணும் அன்பும் தயவும் அப்பா, நம்முடைய நாமம் தருவதாக உங்களுடைய கிருபை அப்பா. மற்றும் நம்ம இந்த ஒரு நாராயண அதற்கு கொடாமக்கள் நன்றிகளை உங்கள் கர்த்தரும் லட்சம் போடுகிறேன் அப்பா. எந்த ஒரு நாளையும் கேட்டு எந்த ஒரு அறிவான கூடி இதோ இந்த மறைமுக இணையதளத்தின் வாயிலாக அப்பா நம்முடைய சத்தியத்தை அதாவது எச்சரிக்கை உங்களுக்கு அந்த ஆளுக்குரிய சத்தியத்தை கொடுப்பதற்காக உங்களுக்கு கொடான கோடி மட்டுமல்லாமல் எந்த ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு சகோதரிகளை தேவன் தாமே ஆசிரியருக்கு வழிநடத்த நம்ம கொடுத்த சகோதரனும் ஒரு மூலமாக நிறைவேற்ற காரியங்களை நிறைவேற்றும்படியாக தெரிவிக்கின்றது அப்பா. மற்றும் நம்ம என்ற ஒரு கூட்டத்தை நம்முடைய பெரிய பிரச்சனை உங்களை வழிநடத்துவதற்காக நமக்கு கூடான கோடி நன்றிகளை நிறைவேற்று ஜெபிக்கிறோம் தந்தையை அப்பா. இந்த ஒரு சிறிய மன்றாட்டு ஜபத்தை கர்த்தரும் ரட்சகரும் உபயோகமாக இருக்கிற